இந்த நண்டு ரசத்தை சாப்பாடுலேயும் சாப்பிடலாம், அப்படியே சூடாக நம்ம சூப்பாகவும் குடிக்கலாங்க. குடிச்சோன்னா சளி அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். அடுத்த தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நண்டு ரசம் சேர்த்து தேவையான பொருளாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நண்டு ரசம் செஞ்சிடலாம் வாங்க. நம்ம மண் சட்டியில் தான் நண்டு ரசம் செய்ய போகிறோம். மல்லாட்டு எண்ணெய் கொஞ்சம், 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறோம், 3 பச்சை மிளகா தட்டி சேர்த்து, நாட்டு வெங்காயத்தை இடித்து வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கிறோம், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கிறோம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தக்காளி இடித்து சேர்த்துக்கிறோம், 2 தக்காளி. நம்ம நண்டை ரசிக்கு தான் ரசத்தில் சேர்க்க போகிறோம். நண்டை சேர்த்துக்கலாம், கல்லுப்பு, மஞ்சத்தூள், குழம்புத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க. ரசத்துக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறோம். ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தவை தூவி விட்டு இறக்கிக்கலாம். செம்மையா இருக்குங்க நண்டு ரசம்.